எலிக்சர் மிக்ஸை தவிர இது வேற யாரும் வந்து சால்வ் பண்ண முடியாது. என் பேர் ரவி, சேலத்துல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஹார்ட் வால்வு மாற்றம், ரீப்ளேஸ்மெண்ட். அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் நான் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு டாக்டர்ஸ். திரும்பவும் அவங்க வந்து அதை வந்து ரீஎக்ஸ்ப்ளோர் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு 4 நாள் ஐசியூல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்தாங்க. நான் ஒரு நாள் வாயில் போட்டுட்டா எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா 6 மாசமா இருந்த என்னுடைய அந்த சர்ஜரி முடிச்சு ஒரு கை வலி இருந்தது, தோள்பட்டையில பெரிய வலி இருந்துட்டே இருக்கும். கையில எதையும் கையை அசைக்கவே முடியாம இருந்தது. அது அப்படியே இல்லாம போயிடுச்சு, மாயமா போயிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம். சரி, மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. பட் இப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் சர்ஜரி அந்த இதெல்லாம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கால் மரத்து போறது, காலில் வந்து கீழே ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கு, சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்குங்க. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், எலிக்சர் மிக்ஸை தவிர இது வேற யாரும் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் காலுக்கு போனேன் அப்படின்னா வாஸ்குலர் டாக்டர்கிட்ட போங்கங்கிறாங்க. வாஸ்குலர் டாக்டர்கிட்ட போனா அவர் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு அடுத்து உங்க ஆன்டிகோகுலண்ட் டேப்லெட் அதிகமா இருக்கு, நீங்க அவங்க கிட்ட போங்க, இவங்க கிட்ட போங்க, டயபிட்டிஷியன் கிட்ட போங்க அப்படின்னும் போது எனக்கு எல்லாம் சேர்ந்த ஒரே ஒரு டாக்டர் இங்க எலிக்சர் மிக்ஸ் தான். முடிவு பண்ணியாச்சு. ஸோ அந்த டோசேஜை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு ப்ராடக்ட்டை பத்தி நல்லா புரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணேன்னா டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன டோஸா வந்து கண்டினியூவா நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். பிரமாதமா இருக்குங்க. ஒரு வாரமா நான் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் இந்த பேச்சு இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அநேகமா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 20 நாளா இவ்வளவு எல்லாம் பேச முடியாம இருந்தேன். பிகாஸ் ஆஃப் கோல்டு அண்ட் ரொம்ப நெஞ்சு சளி அப்படின்ட்டு. அந்த நெஞ்சு சளினால என்னால வந்து வார்த்தை பேசவே முடியலைங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டா பேசியிருக்கேன்.